ஒரு நிமிட கதை. மேய்ச்சலுக்கு போன இடத்தில் ஏதோ ஒரு மரத்தின் கிளை இடது கண்ணில் குத்திவிட அந்த நொடியிலிருந்தே தனது இடது கண்ணை இழந்துவிட்டது பரிதாபத்திற்குரிய ஒரு மான். இரண்டு கண்களும் நன்றாக இருந்தாலே சிங்கம், புலி போன்ற வேட்டை மிருகங்களிடமிருந்தும் வேட்டை வெறியோடு வரும் மனிதர்களிடமிருந்தும் தப்பித்து உயிர் வாழ்வது கடினம். ஒற்றை கண்ணை வைத்துக்கொண்டு வெளியில் செல்லவே அச்சமாக இருந்தது அந்த மானுக்கு. தங்கள் கூட்டத்தில் இருந்த வயது முதிர்ந்த மான் ஒன்றிடம் யோசனை கேட்டது அது. ஆபத்து வரும் என்பதற்காக பயந்து மேய்ச்சலுக்கு செல்லாமல் இருந்தால் நிச்சயம் நீ பட்டினியில் செத்து விடுவாய். நமது காட்டை ஒட்டிய பகுதியில் ஒரு கடற்கரை இருக்கிறது. அங்கு இருக்கும் பில்வெளியில் சென்று பசியாறிக்கொள். உனது இடதுபுறம் கடலை பார்க்கிற மாதிரி இருந்தால் உனது வலது கண் காட்டை கண்காணிக்கும். கடல் பகுதியிலிருந்து வேட்டை மிருகங்களின் ஆபத்து நெருங்காது. நீ தைரியமாக அங்கு உலா வரலாம் என்று யோசனை சொன்னது. அடுத்த நாளிலிருந்து அந்த மான் கடற்கரையை ஒட்டிய அந்த புல்வெளியில் வசிக்க ஆரம்பித்தது. நன்றாக இருந்த தனது வலது கண் பார்வையை காட்டின் மீது பதித்தபடி புல் மேய்ந்து அவ்வப்போது புதர்களில் இலைப்பாரி வாழ்க்கையை ஓட்டியது. கடற்கரையை ஒட்டிய கிராமத்தில் இருந்த சில வேடர்கள் ஒரு நாள் மானின் நடவடிக்கையை கவனித்தார்கள். அடுத்த நாளே ஒரு படகில் ஏறி கடல் வழியாக வந்து அதை வேட்டையாடி பிடித்தார்கள். நாம் எதிர்பார்க்காத திசைகளிலிருந்தும் தொல்லைகள் எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.